அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. உடம்பு சுகமில்லையா, ஒரு ஆன்டிபயாட்டிக் போட்டுக்கோ, எல்லாம் சரியாயிடும் என்கிற அளவுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் மக்கள் மத்தியில பிரபல்யம். இவ்வகை மருந்துகளின் கண்டுபிடிப்பானது நவீன மருத்துவத்தின் பெரிய புரட்சியாகும். பென்சிலின் தான் உலகின் முதன் ஆன்டிபயாட்டிக் மருந்தாகும். இரண்டாம் உலகப் போரின் போது காயம்பட்ட போர் வீரர்களை நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து பென்சிலின் எனும் மருந்தாகும். முன்பெல்லாம் உடலில் ஏற்படும் சிறிய சிராய்ப்பு மற்றும் கீறல்களினால் கூட உடலில் நோய் தொற்று ஏற்பட்டு மரணம் வரை கொண்டு சென்றிருக்கின்றன. அலெக்சாண்டர் பிளெமிங் என்பவரின் இந்த கண்டுபிடிப்பானது 1000 ஆண்டு காலத்தின் சிறந்த கண்டுபிடிப்பாக கருதப்படுது. அவருக்கு நன்றி. ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை வரையறையில்லாமல் பயன்படுத்துவதால நுண்கிருமிகள் மருந்துக்கு கட்டுப்படாமல் வெப்பே காட்டிடும். நோயிலிருந்து காக்கும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளே சில சமயம் வயிற்று உபாதைகளுக்கு காரணமாக அமைகின்றன. அவை நம் வயிற்றிலுள்ள உணவு செரிமான அடிக்குழாயில் உள்ள நுண்ணுயிர்களின் சமச்சீர் நிலையை பாழாக்கி அதுவே பல ஆரோக்கிய கேடுகளுக்கும் வழிவகுக்கும் என்று ஆய்வு முடிவுகள் சொல்லுது. ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் மருத்துவரின் ஆலோசனையின்றி எடுத்துக்கொள்வது மிகவும் ஆபத்தானது. ஆன்டிபயாட்டிக் என்பது பாக்டீரியா தொற்றை மட்டுமே குணப்படுத்தும். சளி, காய்ச்சல் போன்ற வைரஸ் நோய்களுக்கு இது வேலை செய்யாது. தவறாக பயன்படுத்தினால் பக்க விளைவுகள் ஏற்படலாம். எந்த நோயானாலும் உடனே ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் பொதுவாக பரிந்துரைக்கப்படுது. இதனால தற்காலிகமாக நிவாரணம் தருவதாக இருந்தாலும் இது நிரந்தர தீர்வல்ல. 50% மேலாக தேவையில்லாத ஆன்டிபயாட்டிக் மருந்துகளே பரிந்துரை செய்யப்படுது. இம்மருந்துகளை தொடர்வதால் உடலில் தேவையில்லாத பல மாற்றங்களை உண்டாக்குது. நம் குடல் வாலின் அடிப்பகுதியில் உள்ள பாக்டீரியாக்கள் வாழ்கின்றன. தேவையில்லா மருந்துகள் இவ்வகை பாக்டீரியாக்களின் எதிர்ப்பு சக்தியின் திறனை மழுங்கடிக்குது. சிறு பிள்ளைகள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை உட்கொள்வதால் அவர்களின் நார்மலான இன்சுலின் சுரப்புகளை பாதிக்கலாம். உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்திகளையும் பாதிக்கும். பாக்டீரியாக்களினால் உடலில் ஏற்படும் இன்ஃபெக்ஷன்களை தடுப்பதற்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் உதவுது. நாம் உண்ணும் இவ்வகை மருந்துகள் நம் உடலில் தனக்கு சொந்தமான பாக்டீரியாக்களின் படையை உற்பத்தி செய்து அவை உடலில் தங்கியிருக்கும் நோயுண்டாக்கும் பாக்டீரியாக்களுடன் சண்டையிட்டு அவைகளை கொல்கின்றன. இதனால்தான் மருத்துவர்கள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பரிந்துரை செய்யும் போது தொடர்ச்சியாக 3 நாட்கள் அல்லது 7 நாட்கள் சாப்பிடுங்கள் என்கிறாங்க. இதற்கு ஒரு கோர்ஸ் என்று பெயர். மனித மற்றும் விலங்குகளின் உடலானது நுண்ணுயிர்களுடன் ஒரு ஒத்திசைவான உறவுகளை வைத்து ஆன்டிபயாட்டிக் மருந்துகளுக்கே குட்பை சொல்லி நம்மை நோய்களிலிருந்து இயற்கையாகவே பாதுகாக்குது. ஆனா நாம் தான் அவசரப்படுறோம். அதனால்தான் ஜலதோஷத்திற்கு டாக்டரிடம் போனா 7 நாட்களிலும், சும்மா இருந்தாலும் 1 வாரத்திலும் சரியாகிடும் என்று தமாஷாக சொல்லுவாங்க. நம்ம இதுவரை ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் பற்றியும் அது சாப்பிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றியும் பார்த்தோம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.